வணக்கம் என் செல்லங்களே. இன்று நான் உங்களுக்கு 4 நண்பர்களின் ஒற்றுமையை பற்றிய ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மான், ஒரு ஆமை, ஒரு காகம் மற்றும் ஒரு எலி ஆகிய 4 பேரும் மிக நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காட்டிற்கு வந்தான். பாவம், அந்த மான் அவன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டது. மானால் தப்பிக்க முடியவில்லை. தன் நண்பன் சிக்கிக் கொண்டதைக் கண்ட மற்ற மூவரும் மானை காப்பாற்ற ஒரு தந்திரம் யோசித்தனர். காகம் மேலே பறந்து வேடன் வருவதை கண்காணித்தது. அந்த எலி தன் கூர்மையான பற்களால் மானை சுற்றியிருந்த வலையை துரிதமாக கடித்து துண்டித்தது. மான் விடுதலையானது. ஆனால் பாவம், அந்த ஆமையால் வேகமாக நகர முடியவில்லை. கோபமடைந்த வேடன் தப்பிய மானுக்கு பதிலாக ஆமையை பிடித்து கொண்டான். நண்பர்கள் சோர்ந்து போகவில்லை. ஆமையை காப்பாற்ற மான் தரையில் செத்துப்போனது போல வேடன் வழியில் படுத்து கொண்டது. காகம் அதன் மேல் அமர்ந்தது. மான் இறந்துவிட்டதாக நினைத்த வேடன் கையில் இருந்த ஆமையை விட்டுவிட்டு மானை நோக்கி ஓடினான். இதுதான் தகுந்த சமயம். ஆமை மெல்லத் தப்பியது. மான் திடீரென்று துள்ளி எழுந்து காட்டிற்குள் ஓடியது. வேடன் ஏமாந்து நின்றான். 4 நண்பர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். பார்த்தீர்களா செல்லங்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பெரிய ஆபத்தையும் வெல்லலாம். நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். வரட்டுமா?